ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லா பெருசாக. இதில் வந்து ஒரு 25 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கூடவே வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கோம். அதை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் பூண்டை வந்து மொத்தமாக தோல் உரித்து அது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரும்பொழுது ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை இன்றைக்கி நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஆல்மோஸ்ட் வந்து வதங்கி வரணும். நல்லா வந்து தக்காளிலாம் வந்து குழஞ்சி வரணும். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு வீட்டு மிளகாய்த்தூள், கண்டிப்பாக இந்த ஒரு மீன் குழம்புக்கு வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்குறோம். தேவைப்பட்டா இன்கேஸ் நடுவில் குழம்புல தேவைப்பட்டுச்சு புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடலாங்க. நல்லா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்அப் ஆகி வருது. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மசாலா வேக விட்டுடலாம். நல்லா கொதி வந்தோடனே 1 கப்பு நிறைய நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு இருக்க புளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பக்காவாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து கொதி வரணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். நல்லா இந்தளவுக்கு தளன்னு கொதிக்கணும். கொதி வரும்பொழுது நம்ம கிழங்காய் மீனை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் துண்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாட்டில் சேர்க்கணும். குழம்பு கொதி வரும்பொழுது நம்ம சேர்க்கணுங்க. குழம்பு நல்லா கொதி வரணும். அப்போ தான் பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு வந்து கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்பொழுது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தேவைப்பட்டால் போடலாம், இல்லைனா வேண்டாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மீன் குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். மீன் எல்லாமே வந்து வெந்துடும். நீங்கள் மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மீன் நல்லா வெந்து வந்துச்சு. சர்வ் பண்ணுங்கள்.